குளிர்காலம் வந்தாலே போர்வைக்குள்ள ஒளிஞ்சு கம்ஃபர்டபிளா தூங்கத்தான் விரும்புவோம். ஆனா இந்த சீசன் ஸ்கின்னை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். அதுவும் சரியான கவனிப்பு இல்லைனாலும் ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகிடும். லிப்ஸ்ல கிராக்கர்ஸும் உண்டாகலாம் அண்ட் ஹேர் அதிகமா ட்ரையும் ஆகலாம். குளிர்காலத்துல ஸ்கின், ஹேர் அண்ட் லிப்ஸ் இந்த மூணையும் ஹைட்ரேஷனா வச்சுக்க நீங்க என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்போதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். ஃபுட்ல ஒரு கவனம் இருக்கட்டும். ஏன்னா ஸ்கின்னோட அமைப்பு வெளியில இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டுமே இல்ல, உள்ள நாம கொடுக்கிற ஃபுட்லயும் கவனம் கொடுக்கணும். பெஸ்டான ஃபுட் ஸ்கின்னை உள்ள இருந்து பூஸ்ட் பண்ண செய்யுது. தண்ணீர் தினசரி 2 இருந்து 3 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். இதனால ஸ்கின்னோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கவும் முடியும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸை தடுக்கவும் இது உதவுது. டெய்லி ஃபுட்ஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கணும். ஆலிவ் ஆயில் ஸ்கின்னை சாஃப்டா வச்சுக்கவும் செய்யுது. குளிர்காலம் அப்படின்னு மாய்ஸ்சரைசரை அவாய்ட் பண்ணவே கூடாது. கூலிங்கான காத்து ட்ரை ஸ்கின்னோட நிலைமைய இன்னுமே மோசமாக்கிடும். அதனால ஹைட்ரேஷன் தேவைக்கு கிரீம்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்கின்ல ஈரப்பதத்தை பாதுகாக்க அண்ட் ஸ்டேபிளா வச்சுக்க ஒவ்வொரு டைமும் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் ஹைட்ரேஷனா வச்சுக்கணும். முக்கியமா ஈவினிங் டைம்ல மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்க. கிரீம்ஸ் மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண விரும்பலைன்னா நேச்சரா தயிர் இல்லைன்னா பாலை ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னால ஸ்கின்ல லைட்டா கோகோனட் ஆயில அப்ளை பண்ணி மசாஜும் பண்ணிக்கலாம். இது ஸ்கின்ல இருக்க ட்ரைனஸ் அண்ட் கிராக்கர்ஸை கியூர் பண்ணவும் உதவுது. வெளியில போறப்பவும் வெளியில இருந்து வீட்டுக்கு வந்ததும் ஃபேஸை கண்டிப்பா வாஷ் பண்ணணும். குளிர்காலத்துல ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. இது ஸ்கின்ல இருக்க நேச்சரா உருவாகக்கூடிய ஆயில்ஸை குறைக்குது. அது மட்டும் இல்லாம இயற்கை உணவுல நெல்லிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல விட்டமின் சி நிறைவா இருக்கிறதால இது கொலாஜனோட உற்பத்தியை அப்கிரேடும் பண்ணுது. நெக்ஸ்ட் லிப்ஸ் கேர். உதடுகளை நாக்கால ஹைட்ரேஷன் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. லிப்ஸோட மேற்பரப்பை கடிக்கவும் கூடாது. இதனால லிப்ஸ் டேமேஜ் ஆகுமே தவிர கியூர் ஆகாது. இது பிளாக் கலரா லிப்ஸை சேஞ்ச் பண்ணி உதட்டை ரஃபா ஆகிடும். லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். லிப் பாம் வாங்கி யூஸ் பண்றப்போ SPF 15 இல்லைன்னா 20 இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லிப் பாம் வாங்குறப்போ விட்டமின் இ அண்ட் ஷியா பட்டர் மிக்ஸ் ஆயிருக்கிற தயாரிப்பை யூஸ் பண்ணுங்க. நேச்சரா லிப்பை கேர் பண்ணலாம்னு இருந்தா நைட் டைம்ல நெய்யை தடவிக்கிறது லிப்புக்கு பாதுகாப்பா இருக்கும். லாஸ்ட் ஒன் ஹேர் கேர். ஹேரை வாஷ் பண்ணிட்டு ஈரத்தோட வெளியே டிராவல் பண்ணவே கூடாது. இதனால ஹேர் உடைஞ்சு போகலாம். ஹேர்ல ஃப்ளோ ட்ரையர்ஸ் அண்ட் கர்லிங்ஸை யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கங்க. இல்ல இதை அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னா கண்டிஷனர்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. ஹேரை கேர் பண்ண வருஷம் ஃபுல்லா 365 நாளும் முடிக்கு கேர் தேவையே இல்லை. குளிர்காலத்துல உங்க ஸ்கின், ஹேர் அண்ட் லிப்ஸை பராமரிக்க உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி சரி செய்ய பெஸ்ட் ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்ஸையும் நீங்க பாத்துக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. thank you